அன்புக்கினிய மாணவர்களே, நாம் இதுவரை சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி படித்துக் கொண்டிருந்தோம். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி படிக்கின்ற வேளையில் நாம் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக இந்திய வரலாற்றின் கால வரிசையை விளக்கி இருந்தோம். அப்படி கால வரிசையின் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால், இந்தியாவில் முதலில் மனிதன் கற்கால மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகின்றான். அந்த கற்கால மனிதர்களில் கூட பழைய கற்கால மனிதர்கள், இடைக்கால கற்கால மனிதர்கள், புதிய கற்கால மனிதர்கள் என்று ஒரு நிலை இருக்கின்றது. இந்த புதிய கற்கால மனிதன் விவசாயத்தை கண்டுபிடிக்கின்றான். அப்படி விவசாயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு இடத்தில் தங்கி தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு வழிவகையை அவன் கண்டுபிடிக்கின்றான். ஆக புதிய கற்கால மனிதனுக்கு பிறகு அடுத்தது நாகரிக வாழ்க்கை. அந்த நாகரிக வாழ்க்கை தான் இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தோன்றியது. ஆக சிந்து சமவெளி நாகரிக மனிதன் சிந்து நதி கரையோரம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்னும் வேறு சில நதி கரையோரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் வேறு சில கலாச்சாரங்களும் இருந்தன. சிந்து சமவெளி நாகரிக மனிதர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வேறு சில கலாச்சாரங்கள் என்று சொல்லுகின்ற வேளையில் சிலர் இன்னும் புதிய கற்காலத்திலே இருந்தார்கள், சிலர் இடைக்கற்காலத்தில் இருந்தார்கள். ஆக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் சொல்கின்றோமே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் வந்துவிட்டது என்ற பொருள் அல்ல. அதே போல் அந்த காலகட்டத்தில் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் மட்டும்தான் இருந்தார்கள், வேறு நாகரிகங்கள் இங்கு இல்லை என்ற பொருளும் இல்லை. ஆக சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நாம் சொன்னோம் உங்களுக்கு. அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பு 3500 பிசிக்கு முன்பு இந்த நாகரிகம் தோன்றியதற்கான அடையாளம் இருக்கிறது. கிறிஸ்துக்கு முன்பு 1700 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நாகரிகம் காணாமல் போன அடையாளம் இருக்கின்றது. ஆக அவர்களுக்கு பிறகு என்ன ஆனது என்று சொன்னால், இந்தியாவில் அவர்களுக்கு பிறகு இன்னொரு வகையான கலாச்சாரம், பண்பாடு வருகிறது. இந்த கலாச்சாரத்தை, இந்த பண்பாட்டை வேதகால நாகரிகம் என்று, வேத கலாச்சாரம் என்று, வேத பண்பாட்டு என்று, வேத காலம் என்று அறிஞர்கள் சொல்லுகின்றனர். அப்போ நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் 1700 கிறிஸ்துக்கு முன்பு 1700 ஆண்டில் இருந்து கிறிஸ்துக்கு முன்பு 600 ஆண்டு வரை சுமார் 1200 வருடங்கள் இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் இந்த வேத கால மக்கள், இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதியின் என்று சொல்கின்ற வேளையில் வடமேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் இந்த வேதகால மக்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் பிரதானமாக இருந்த நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு வேதகால கலாச்சாரம். சிந்து சமவெளி நாகரிக மனிதர்களுடைய வாழ்க்கை, மனிதர்களுடைய ஆதிக்கம் 1700 பிசியில் முடிகிறது. இவர்களுடைய ஆதிக்கம் 1700 பிசியில் தொடங்குகிறது. இந்த வேதகால மக்களுக்கும் சிந்து சமவெளி மக்களுக்கும் அடிப்படையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. முதல் வேறுபாடே, சிந்து சமவெளியில் நகர அமைப்பு, நகரங்கள், அவர்கள் வீடுகள் கட்டிய முறை, அந்த நகர அமைப்பு, அந்த வீடுகள் கட்டிய முறை வேத காலத்தில் இல்லை. ஆக இவர்கள் வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று ஒரு நிலைப்பாடு வருகிறது.
அறிஞர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சிந்து சமவெளி நாகரிகத்தின் மறைவுக்கு பின்னால் இந்தியாவிற்கு மத்திய ஆசியாவில் இருந்து அதிகமான மக்கள் வந்து அந்த மக்கள் இந்தியாவின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் தங்கி அவர்களுடைய நாகரிகத்தை உருவாக்கினார்கள். இந்த நாகரிகமானது வேதகால நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மக்கள் மத்திய ஆசியாவில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக வேத காலம் இந்தியாவின் வரலாற்று காலத்தில் இரண்டாவது காலகட்டம். முதல் காலகட்டம் சிந்து சமவெளி நாகரிகம், இரண்டாவது காலகட்டம் வேதகாலம். இந்த வேதகாலம் என்பது கிறிஸ்துக்கு முன்பு 1700 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி கிறிஸ்துக்கு முன்பு 600 ஆண்டுகள் வரை இந்தியாவில் நிலைத்திருந்தது. ஆக இந்த வேத காலத்தை பற்றித்தான் நாம் இப்பொழுது படிக்க இருக்கின்றோம். நான் எப்பொழுதும் சொல்வது போல் இது ஒரு அறிமுக உரைதான். வேத காலம் சம்பந்தமாக ஒரு அறிமுக உரைதான். நீங்கள் சுயமாக படிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு படிக்காத வரை உங்களுக்கு இந்த வேத காலம் புரிய போவது இல்லை. ஆக நான் கொடுக்கக்கூடிய இந்த காணொளி ஒரு அறிமுகமாக நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் வேத காலத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நீங்கள் தொடங்குகின்ற வேளையில் சின்ன சின்ன புத்தகங்களிலிருந்தே தொடங்குங்கள். இந்த வேத காலத்தை பற்றி உங்களுடைய 6ஆம் புத்தகத்தில், 7ஆம் புத்தகத்தில், 8ஆம் புத்தகத்தில், தமிழ்நாடு அரசாங்கத்தின் 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை படித்து விட்டு அதற்கு பிறகு சற்று உயர் ரக புத்தகங்களை படியுங்கள். அடிப்படையில் 11ஆம் வகுப்பில் வந்திருக்கக்கூடிய தகவல்களே மிக பிரம்மாண்டமான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக அதற்கு பிறகு நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் வேத காலத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதை நீங்கள் படியுங்கள். ஆக நீங்கள் சுயமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். இந்த வேத காலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக அமைந்திருப்பது வேத இலக்கியங்கள் தான். முதல்ல நம்ம அந்த வேத இலக்கியங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த வேத காலம் என்பது 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஏர்லி வேதிக் ஏஜ் அல்லது ஆரம்பகால வேத காலம், லேட்டர் வேதிக் ஏஜ் அல்லது பிற்கால வேத காலம். இந்த ஏர்லி வேதிக் ஏஜ் என்பது 1500 பிசியில இருந்து 1000 பிசிக்குள்ள கணக்கு பண்றாங்க. சோ வேத காலத்துல ஆரம்ப கால வேத காலம் இருக்கு. அது 1500 பிசியில இருந்து 1000 பிசி வரைக்கும். கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகள் வரை. லேட்டர் வேதிக் ஏஜ் அப்படின்னா அது கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகள் வரை. இந்த 2 காலகட்டத்திலையும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு அடிப்படை வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்பகால வேத காலம் வருகின்ற வேளையில் இங்க அது செம்பு கற்காலம் அல்லது வெண்கல காலமா தான் இருந்துச்சு. போக போக பிற்கால வேத காலத்துல அது இரும்பு காலமாக மாறுது. அதாவது இரும்பு காலம் வெண்கல காலம்னா என்ன அப்படின்னா, ஆரம்ப கால வேத காலத்துல இரும்பு இல்ல, மக்கள் செம்பு வெண்கலம் போன்ற பொருட்களை பயன்படுத்தினாங்க. பிற்கால வேத காலத்துல 1000 பிசிக்கு பிறகு இரும்பு இந்தியாவில் அறிமுகமாகுது. மக்கள் அந்த இரும்பை பயன்படுத்தினாங்க. ஆக இது ஒரு அடிப்படையான வேறுபாடு. அதே போல வேத இலக்கியத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்ப கால வேத காலம் ரிக் வேதம் மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கு. பிற்கால வேத காலத்துல தான் இதர வேத இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. ஆக இப்போ நாம அந்த வேத இலக்கியங்களை பற்றி தான் நாம படிக்க போறோம். வேதங்கள் தான் இந்தியாவில்
முதலா நமக்கு தெரிஞ்ச இலக்கியங்கள், இந்திய வரலாறுல இலக்கியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது வேதங்கள் தான். அப்போ இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்றது வித் அப்படின்ற சமஸ்கிருத மொழியில இருந்து வருது. வித் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், அறிவு பெற்றுதல் அப்படின்ற பொருள்ல வித் அப்படின்ற அந்த வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை. அந்த வார்த்தையில இருந்துதான் இந்த வித்ல இருந்துதான் வேதா வருது. இந்த வேதங்கள் எழுதப்பட்ட மொழி என்பது வேத சமஸ்கிருதம். வேதகால சமஸ்கிருதத்துல இது எழுதப்பட்டிருக்கு. இந்த வேத இலக்கியங்கள்ல பல்வேறு இலக்கியங்கள் இருக்கின்றன. நம்ம ஏற்கனவே அதை பத்தி படிச்சிருக்கோம். சான்றுகளை பத்தி படிக்கும்போது இந்த வேத இலக்கியங்களை பற்றியும் படிச்சிருக்கோம். அப்போ வேத இலக்கியங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல வேதங்கள், அந்த வேதங்களோட தொடர்புடைய பிராமணாக்கள், அந்த வேதங்களோட தொடர்புடைய ஆரியங்காக்கள், அந்த வேதங்களோட தொடர்புடைய உபனிஷத்துகள், இது வேத இலக்கியத்துல அடிப்படையாக இருக்குது. ஆனா இந்த வேதங்களுக்கு பிறகு, இந்த வேதங்கள், இந்த பிராமணாக்கள், இந்த ஆரியங்காக்கள், இந்த உபனிஷத்துகளுக்கு பிறகு இதர நூல்களும் இருக்கின்றன. என்ன நூல்கள் அப்படின்னு கேட்டா வேதங்காஸ் நூல்கள் இருக்குது, சூத்ராஸ் என்ற நூல்கள் இருக்குது, அது போன்ற இதர நூல்களும் அங்க இருக்கின்றன. ஆக நாம இப்போ இந்த வேதாச பத்தி மட்டும் படிக்க போறோம். சோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வேத காலத்துல படைக்கப்பட்ட வேதங்கள் என்பது 4. இந்த 4 வேதங்கள்ல என்னென்ன அப்படின்னு சொன்னா ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம். இந்த 4 வேதங்கள் தான் வேத காலத்துல படைக்கப்பட்ட 4 வேதங்கள். இந்த வேதங்கள், இதர வேத இலக்கியங்கள், இது எல்லாமே, அதாவது வேதங்கள், வேதங்களுடைய தொடர்புடைய பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்கள், அந்த உபநிடங்களுக்கு பிறகு வந்த நூல்கள் எல்லாமே எழுதப்படலை. மெமரைஸ் பண்ணாங்க. மெமரைஸ் அப்படின்னு சொன்னா அதை மனனம் பண்ணாங்க. மனனம் பண்ணிட்டு ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிச்சு. அப்போ அப்படி தலைமுறையா சொல்லி 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 வந்ததுதான் இந்த வேத இலக்கியம். நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேத இலக்கியங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10th செஞ்சுரி ஏடி, அதாவது கிறிஸ்து பிறந்ததற்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நமக்கு இந்த வேத இலக்கியம் கிடைச்சிருக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தொடங்கினாங்க. ஆனா நமக்கு கிடைக்கிறது அந்த வேத இலக்கியம் 10ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட வேத இலக்கியம். எழுத்து அப்பதான் வந்துச்சானா இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுத்து வடிவம் வந்துடுச்சு. பட் அப்போ எழுதி இருப்பாங்க கண்டிப்பா. அது நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைக்கிறது கிறிஸ்து மறைந்த பிறகு 10ஆம் நூற்றாண்டு, அதாவது 1000 ஏடியில இருந்துதான் நமக்கு கிடைக்குது. சோ அது வரைக்கும் இந்த வேத இலக்கியங்கள் வாய்மொழியாகவே ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அனுப்பப்பட்டு அது இறுதியாக எழுதப்பட்டு அப்படி எழுதி கொண்டே இருந்ததில் கடைசியாக 1000வது ஆண்டு எழுதினதுதான் நமக்கு கிடைக்குது. இந்த வேத இலக்கியம்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சான்று நமக்கு. ஏன்னா இது அன்றைய அரசியல் சூழலை பற்றி சொல்கிறது, இது அன்றைய சமூகத்தை பற்றி சொல்கிறது, இது அன்றைய சமயத்தை பற்றி சொல்கிறது, இது அன்றைய தத்துவத்தை பற்றி சொல்கிறது. ஆக நாம் அந்த சமூகத்தை, அந்த வேத காலத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வேத இலக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இலக்கிய சான்றுகளே கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி நம்ம போன இதுல வகுப்புகள்ல படிச்சோம். அப்படி படிக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அந்த காலகட்டத்துக்கு இலக்கிய சான்றே கிடையாது. ஆனா வேத காலத்துக்கு இந்த வேத இலக்கியங்கள் அடிப்படையான சான்று. அந்த வேத இலக்கியங்கள்ல அடிப்படையா இருக்கிறது 4 வேதங்கள்: ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம். அதில் முதலாவது வேதம் ரிக்வேதம்.
வேத இலக்கியங்களை பற்றி நான் சொல்லும்போது முதல் அடிப்படையான வேத இலக்கியங்கள் 4ன்னு சொன்னேன். அது வேதங்கள், பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபநிடங்கள் அப்படின்னு சொன்னோம். இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட பாடல்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அது அவங்க வந்து சம்ஹிதா அப்படின்னு சொல்றாங்க. வேத சம்ஹிதாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சம்ஹிதாஸ் அப்படின்றது என்னன்னா பாடல்கள். சம்ஹிதாஸ்ன்றது பாடல்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இந்த வேத சம்ஹிதாஸ்க்கு பிராமணாஸ்ன்னு இருக்கும். அந்த பிராமணாஸ்ன்றது என்னன்னா கமெண்ட்ரிஸ், அதாவது பாடல் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதங்களுக்கு உரைநடையில பொருள் எழுதியிருப்பாங்க. உரைநடை விளக்கங்கள் இருக்கும். அதான் பிராமணாஸ். ஆக வேதங்கள் ஒவ்வொரு வேதத்துக்கும் பிராமணாக்கள் இருக்கும். ஒவ்வொரு வேதங்களுக்கும் பல பிராமணாக்கள் இருக்கும். சோ புரியுதுன்னு நினைக்கிறேன். வேதங்கள் என்பது பாடல்கள், பாடல் வடிவத்தில் இருக்கும். ஒரு கவிதை நடையில மொழி நடை வந்து அது கவிதை நடை மொழி நடை மாதிரி இருக்கும். அது வேத பாடல், வேத அதுதான் சம்ஹிதான்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு வேதத்துக்கும் சில பிராமணாக்கள் இருக்கும். ஒவ்வொரு வேதத்துக்கும் அதே போல ஆரியங்கான் இருக்கும். ஆரியங்கான்றது என்ன அப்படின்னு சொன்னா சில வகையான தாந்திரீக முறைகள், அதாவது நம்ம இவங்க சொல்றோம் இல்லையா, ஆன்மீக குருக்கள்னு சொல்றோம், அல்லது ஆன்மீக குருக்களையும் தாண்டி இப்படி சொல்லலாம், அவங்கள வந்து தாந்திரீகம் செய்யக்கூடியவர், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் ஆரியங்காஸ். அதாவது அந்த தாந்திரீக முறைகளை பற்றி இருக்கக்கூடியது தான் ஆரியங்காஸ். உபனிஷத்ன்றது என்னன்னா தத்துவ விளக்கங்கள். அப்போ தத்துவ விளக்கங்கள்னா ஒவ்வொரு வேத பாடல்களுக்கும் தத்துவ ரீதியான விளக்கங்கள் இருக்கும். அது உபனிஷத். அப்போ உபனிஷத் அப்படின்றது பாத்தீங்கன்னா பொதுவா இப்படிதான் பேசும். கடவுள் யார், மனிதனுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, மனிதன் ஆன்மா என்பது என்ன, மனிதனுடைய ஆன்மா என்பது இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி ஒன்றி இணைகிறது அப்படின்றதுதான் அந்த உபநிடங்களுடைய பாடங்களா இருக்கும். ஆக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், வேத இலக்கியம் என்பது அடிப்படையா வேதாஸ், பிராமணாஸ், ஆரியங்காஸ், உபனிஷத்ஸ். இந்த வேதாஸ்ன்றது 4 வேதாஸ் இருக்குது. ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. இந்த 4 வேதங்கள்ல முதல் வேதமான ரிக்வேதம் ஆரம்பகால வேத காலத்தில் எழுதப்பட்டது. மற்ற வேதங்கள் எல்லாம் பிற்கால வேத காலத்தில் எழுதப்பட்டது. சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா இது எல்லாமே பிற்கால வேத காலத்தில் எழுதப்பட்டது. சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா மட்டுமல்ல, இந்த வேதங்களுக்குரிய பிராமணாக்களும், இந்த வேதங்களுக்குரிய ஆரியங்காக்களும், இந்த வேதங்களுக்குரிய உபநிடங்களும் பிற்கால வேத காலத்துல தான் எழுதப்பட்டது. அப்போ அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆக வேதாஸ் உடைய பிராமணாஸ், ஆரியங்காஸ் அண்ட் உபனிஷத்ஸ். சோ உங்களுக்கு வேதாஸ்னா என்ன, பிராமணாஸ்னா என்ன, ஆரியங்காஸ்னா என்ன, உபனிஷத்ஸ்னா என்னன்றத வேறுபாட சொல்லியிருக்கேன். வேதாஸ்ன்றது பாடல்கள், சமய நிகழ்வுகள்ல பயன்படுத்தக்கூடிய பாடல்கள், சமய நிகழ்வுகள்ல பயன்படுத்தக்கூடிய பாடல்கள். பிராமணாஸ்ன்றது அந்த பாடல்களுக்குரிய விளக்க உரை, உரைநடையில விளக்க உரை. ஆரியங்காஸ்ன்றது அந்த பாடல்களின் அடிப்படையில இந்த தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி அந்த பாடல்களுக்கான விளக்கங்கள். உபநிடங்கள்ன்றது தத்துவ ரீதியான விளக்கங்கள். ஆக இதுதான் வேத இலக்கியத்துடைய அடிப்படை. இப்போ நம்ம வந்து வேத இலக்கியங்கள்ல முதல் வேதமான ரிக்வேதத்துல போவோம். இந்த ரிக்வேதம்ன்றது 1500 பிசியில இருந்து 1000 பிசிக்குள்ள எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஆரம்பகால வேத காலம். இந்த ரிக்வேதம் என்றது இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிக்வேதம், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிக்வேதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது 10 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து அந்த 10 பாகங்களை மண்டலங்கள்னு சொல்றாங்க. 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 10 மண்டலங்கள்ல 1089 பாடல்கள் இருக்குது. 1089.
ஹிம்ஸ், சாங்ஸ். சாங்ஸ்ன்னு சொல்றதை விட ஹிம்ஸ்னா அந்த அந்த வரிகள், வரிகள்னு கூட சொல்லக்கூடாது. ஒரு ஹிம்ன்றது ஒரு பாடல், சின்ன வரிகள். ஸோ 1089 ஹிம்ஸ் இருக்கு, 10 மண்டலங்கள்ல இருக்கு. இந்த 10 மண்டலங்கள்ல 2 to 7வது மண்டலம் வந்து பழையது. 2 to 7வது மண்டலம் வந்து பழையது. 1, 8, 9, 10 இந்த 4 மண்டலங்களும் வந்து பிற்காலத்துல சேர்க்கப்பட்டது, பின்னாடி சேர்க்கப்பட்டது. ஸோ 10 மண்டலங்கள், 1089 பாடல்கள். அதுல 2 to 7 வந்து ஆரம்ப காலத்திலே இருந்துச்சு. 1, 8, 9, 10வது மண்டலம் வந்து பிற்காலத்துல சேர்க்கப்பட்டது. இதான் ரிக்வேதம். ரிக்வேதத்தை பற்றி பல்வேறு குழுக்களாக இந்த ரிக்வேதத்தை பின்பற்றிட்டே வந்திருந்திருக்கிறாங்க. அதை வேரியஸ் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவோம். வேரியஸ் ஸ்கூல்ஸ்னா ஒவ்வொரு இடத்துலையும் ரிக்வேதத்தை பாடி இருக்கிறாங்க. அப்படி பாடின பல குழுக்கள்ல ஒரு குழுவுடைய பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த குழுவுடைய பேர் வந்து சாக்காலா ஸ்கூல். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1028 பாடல்கள், 10 மண்டலங்கள். இந்த ரிக்வேதத்தோட தொடர்புடைய பிராமணாக்கள், ஆரியங்காக்கள், உபனிஷத்துகள்னு பார்க்கும்போது ஐத்தரிய பிராமணா, ஐத்தரிய ஆரியங்கா, ஐத்தரிய உபனிஷத். ஐத்தரிய பிராமணா அப்படின்றது கொஞ்சம் ராஜவம்சத்துல வந்த நபர்கள் சம்பிரதாயங்களை செய்யும் போது என்னென்ன மாதிரியான அந்த சம்பிரதாயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஐத்தரிய பிராமணன். ஆக ரிக்வேதத்துடைய தொடர்புடைய பிராமணாக்கள்ல ஆரியங்கா உபனிஷத்துல ஐத்தரிய பிராமணா, ஐத்தரிய ஆரியங்கா, ஐத்தரிய உபனிஷத் மிக முக்கியமானது. அதே போல கௌஷிதாக்கி பிராமணா, கௌஷிதாக்கி ஆரியங்கா, கௌஷிதாக்கி உபனிஷத் இருக்கு. இதுவும் ரிக்வேதத்தோட தொடர்புடைய பிராமணா, ஆரியங்கா அண்ட் உபனிஷத். இந்த கௌஷிதாக்கி பிராமணான்றது சாதாரண மக்கள் அவங்களுடைய சம்பிரதாயங்களை செய்யும் போது அந்த சம்பிரதாயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது கௌஷிதாக்கி பிராமணா. ஆக ரிக்வேதம், அந்த ரிக்வேதத்துடைய பிராமணா, ஆரியங்கா, உபனிஷத்தை பார்த்தோம். இந்த ரிக்வேதம் வந்து ஆரம்ப கால வேத காலத்துல எழுதப்பட்டது. ஆனா ரிக்வேதத்துக்குரிய பிராமணா, ஆரியங்கா, உபனிஷத் வந்து பிற்காலத்துல எழுதப்பட்டது, பிற்கால வேத காலத்துல எழுதப்பட்டது. பிற்கால வேத காலத்துல வந்த அடுத்த வேதம் வந்து சாம வேதம். இந்த சாம வேதம் வந்து ரொம்ப முக்கியமான வேதம். ஏன்னா இசை வடிவத்துல இசையை கலந்து இந்த பாடல்களை பாடுவதற்காக வசதியாக அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்திய இசையின் வரலாறுல இந்த சாம வேதத்துக்கு ஒரு மிக முக்கியமான இடம் உண்டு. இந்த சாம வேதம் வருகின்ற வேளையில அதிகமாக சம்பிரதாயங்கள் அனுசரிக்கப்பட்டன. அதாவது ரிக்வேதத்தை பயன்படுத்தி சம்பிரதாயங்கள் செய்வது. இந்த சாமவேதத்துல வந்து அதிகமான சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருந்தன. அப்ப இந்த சாமவேதத்துக்குரிய பிராமணாக்கள் என்ன, உபனிஷத்துகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தண்டிய மகா பிராமணா, சத்விம்ச பிராமணா, ஜெய்மினிய பிராமணா அப்படின்றது இந்த சாமவேதத்துக்கு உரிய பிராமணா. இது அவர்களுக்குரிய ஆரியங்காஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்தியாக்க உபனிஷத்துன்னு ஒரு நூல் இருக்கு. இந்த சந்தியாக்க உபனிஷத்துல ஆரம்ப பகுதி வந்து பிராமணா, அதுக்கு பிறகு அது உபனிஷத் வரும். அதே மாதிரி ஜெய்மினிய உபனிஷத்துன்னு இருக்கு. அந்த ஜெய்மினிய உபனிஷத்துல ஆரம்ப பகுதி வந்து பிராமணா, அதுக்கு பிறகு வர்றது உபனிஷத், அதை கேனா உபனிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாம வேதத்துக்குரிய பிராமணா என்ன, உபனிஷத் என்ன அப்படின்றது நம்ம படிச்சோம். இதுல சந்தோக்கியா உபனிஷத் அப்படின்றது ஒரு முக்கியமான உபனிஷத்தாக கருதப்படுது. ஏன்னா நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, தத்துவம் அசி என்ற கோட்பாடு எந்த உபனிஷத்தில் வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அப்போ தெரியாது.
ஆனா பின்னாடிதான் அது எனக்கு தெரியும், அது சந்தோக்கிய உபனிஷத் அப்படின்ற உபனிஷத். இந்த தத்துவமசியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மனிதர்கள்ல சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வகையான தத்துவம் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க மனிதர்கள் ஒரு வகையான தத்துவத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அது என்னன்னா, மனிதனுடைய எண்ணங்கள் தான் மனிதனை நிர்ணயிக்குது. மனிதனுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் மனிதனுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு ஒரு தத்துவம் வருது. இந்த தத்துவத்துக்கு சுருக்கமா இந்த தத்துவம் மனிதனுடைய எண்ணங்கள் தான் மனிதனை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்துக்கு ஒரே வரியில சொல்லணும்னா சமஸ்கிருதத்துல தத்துவமசி அப்படின்னு. இந்த தத்துவமசின்ற வார்த்தை எங்க வருதுன்னா சந்தோக்கிய உபனிஷத்துல வருது. இது எனக்கு நெட்ல ஒரு கேள்வியாவே வந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த சந்தோக்கிய உபனிஷத் ரொம்ப முக்கியமான ஒரு உபனிஷத்தா இருக்கு. போட்டித் தேர்வுகள் அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது எனக்கு ஒரு கேள்வியா வந்துச்சு. இது உங்களுக்கும் வரலாம். இன்னும் இதுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதனால நம்ம வந்து ரொம்ப டெப்தா ரொம்ப சீரியஸா படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மூணாவது வேதம் என்ன அப்படின்னு சொன்னா யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதத்துல 101 வகையான, அதாவது 101 ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொன்னா குழுக்கள், 101 குழுக்கள் வெவ்வேறு இடங்கள்ல இந்த யஜுர்வேதத்தை பாடிட்டு இருந்திருக்கிறாங்க, இந்த யஜுர்வேதத்தை பின்பற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுல நமக்கு வந்து 5 வகையான ஸ்கூல்ஸ் தான் தெரியும். அதுல வந்து இந்த யஜுர்வேதத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் யஜுர்வேதா. இந்த பிளாக் யஜுர்வேதான்றது உரைநடை பாடல்களுக்குரிய உரைநடை. ஒயிட் யஜுர்வேதான்றது ஹிம்ஸ்னா பாடல்கள், மீண்டும் ஹிம்ஸ்னா பாடல்கள். ஆக இந்த யஜுர்வேதத்துக்கான பிராமணாக்கள் என்ன அப்படின்னா தைத்திரிய பிராமணா, சதபத பிராமணா, தைத்திரிய ஆரியங்கா தைத்திரிய உபனிஷத், சதபத ஆரியங்கா பிரகத்ரண்யகா உபனிஷத். ஆக இதெல்லாம் வந்து இந்த யஜுர்வேதத்தோட தொடர்புடைய பிராமணாக்களும் உபநிடங்களும். ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அதர்வ வேதம். இந்த அதர்வ வேதம் அப்படின்றது 760 பாடல்கள் கொண்டது. அந்த 760 பாடல்கள்ல 20 சாப்டர்ஸ் அல்லது 20 மண்டலங்களா அல்லது 20 பகுதிகளா பிரிச்சிருக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் இந்த அதர்வ வேதத்துல வரக்கூடிய பாடல்கள் வந்து பெரும்பாலும் சார்ம்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ்னா மீண்டும் மந்திர தந்திரம் சம்பந்தமாக இருக்குது. இந்த அதர்வ வேதத்துக்கு பிராமணா இல்லாத வேதம் அதர்வ வேதம் தான். மற்ற 3 வேதங்களுக்கும் பிராமணா இருக்கு, ஆரியங்கா இருக்கு, உபனிஷத்து இருக்கு. ஆனா அதர்வ வேதத்துக்கு பிராமணா கிடையாது. அதையே கேட்கலாம், பிராமணாக்கள் இல்லாத வேதம் எது அப்படின்னா அது அதர்வ வேதம். இந்த அதர்வ வேதம்ல இந்த அதர்வ வேதத்துக்குரிய உபனிஷத்துகள் என்ன அப்படின்னா முண்டாக்க உபனிஷத், பிரசன்ன உபனிஷத், மண்டுக்கிய உபனிஷத். இதுல சிலது வந்து ஆரியங்கா அண்ட் உபனிஷத் கலந்து இருக்குது. ஸோ இதுல வந்து இந்த முண்டாக்க உபனிஷத் அப்படின்றது ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவுடைய மோட்டோ என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எனக்கு தெரியல. ஆனா இந்தியாவுடைய மோட்டோ நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், சத்தியமேவ் ஜெயதே, சத்தியமேவ் ஜெயதே, ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ். இந்த சத்தியமேவ் ஜெயதேன்றது ஒரு உபநிடத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அது எந்த உபநிடம் அப்படின்னு கேட்டா முண்டாக்க உபநிடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முண்டாக்க உபநிடம் தான். இதையும் எனக்கு ஒரு கேள்வியாக வந்துச்சு. அதாவது நான் நெட் எக்ஸாம் எழுதும் போது இதுவும் எனக்கு ஒரு கேள்வியாக வந்துச்சு. சத்தியமேவ் ஜெயதே என்ற அந்த நேஷனல் மோட்டோ ஆஃப் இந்தியா எந்த உபநிடத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அது முண்டாக்க உபநிஷத்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஆக உங்களுக்கு இப்போ நான் வந்து 4 வேதங்களும் அந்த வேதங்கள் உரிய பிராமணாக்களும் ஆரியங்காக்களும் என்னென்னது சொல்லியிருக்கணும், ஆரியங்கா உபநிடங்களும் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த வகுப்புல வேத கால இலக்கியத்துல வரக்கூடிய 4 வேதங்கள் என்னன்றது சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தெளிவா தெரியணும். நான் எப்போ கேட்டாலும் நீங்க சொல்லணும், வேத இலக்கியத்துல வரக்கூடிய 4 வேதங்கள் என்ன. 2, ஒவ்வொரு பிராமணானா என்னன்னு சொல்லியிருக்கேன், வேதங்களுக்கும் பிராமணாக்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியிருக்கேன்.
ஒவ்வொரு வேதத்துக்கும் உரிய பிராமணாக்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். 3 ஆரியங்காஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆரியங்காஸ் ஒவ்வொரு வேதத்துக்கும் உரிய ஆரியங்கா என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் நீங்க இது பண்ணிக்கணும். இது இல்லாம உபனிஷத்ஸ் என்னென்ன உபனிஷத்ஸ், முக்கியமான உபனிஷத்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க வேத இலக்கியத்தோட தொடர்பு இல்லாத இன்னொரு புத்தகத்தை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்னன்னா ஜெண்ட் அவஸ்தா. இந்த ஜெண்ட் அவஸ்தான்ற புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இந்த ஜெண்ட் அவஸ்தாவை பற்றி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஜெண்ட் அவஸ்தா அப்படின்றது ஜொராஸ்ட்ரியனிசம் சமயத்துடைய அடிப்படை புத்தகமாக இருக்குது. ஜொராஸ்ட்ரியனிசம் சமயத்துடைய அடிப்படை புத்தகமான ஜெண்ட் அவஸ்தாவை பற்றியும் நாம வேத காலத்தை பற்றி படிக்கக்கூடிய இடத்துல நான் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இந்த ஜொராஸ்ட்ரியனிசம்னா என்னன்னு தெரியணும், இந்த ஜெண்ட் அவஸ்தா அப்படின்றது பற்றி தெரியணும். ஜொராஸ்ட்ரியனிசம்ன்றது இந்த காலகட்டத்தில், அதாவது வேத காலத்துல, இந்தியாவில் வேதகால மக்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் 1500 பிசியில இருந்த ஒரு மிக முக்கியமான சமயம் ஈரான்ல, மத்திய ஆசியாவில், இன்றைய மத்திய ஆசியா அதாவது ஈரான் இருக்கு இல்லையா, அந்த ஈரான் பகுதியில இருந்த ஒரு மிக முக்கியமான சமயம் என்ன அப்படின்னு சொன்னா அது ஜொராஸ்ட்ரியானிசம். இந்த ஜொராஸ்ட்ரியானிசம் சமயத்துடைய அடிப்படை நூல் தான் ஜெண்ட் அவஸ்தா. இப்போ இந்த ஜெண்ட் அவஸ்தாவுக்கும் இந்த வேதங்களுக்கும் அடிப்படையில ஒற்றுமை இருக்குது. லிங்குஸ்டிக் சிமிலாரிட்டி. லிங்குஸ்டிக் சிமிலாரிட்டி அப்படின்னு சொன்னா மொழி நடையில, மொழியில, மொழி வார்த்தைகள்ல வேத இலக்கியத்துக்கும் ஜெண்ட் அவஸ்தாவுக்கும் ஒற்றுமை இருக்குது. அந்த ஜெண்ட் அவஸ்தா இந்தியாவை பற்றியும் இந்தியாவுடைய வடக்கு பகுதிகளை பற்றியும் பேசுது. அப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா வருது, தெரியுது. என்ன அப்படின்னா ஜெண்ட் அவஸ்தாவுக்கும் இந்த வேதங்களுக்கும் தொடர்பு உண்டு. ஜெண்ட் அவஸ்தாவுக்கும் இந்த வேதங்களுக்கும் தொடர்பு உண்டு என்பது நமக்கு தெரியும். இந்த ஜெண்ட் அவஸ்தாவுக்கும் வேதங்களுக்கும் தொடர்பு என்ற அடிப்படையில நாம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதனுடைய தொடக்க புள்ளி ஒன்னாக இருந்து அதற்கு பிறகு பிரிந்திருக்கும். அப்போ இந்த அடிப்படையில தான் நாம சொல்றோம், ஆரியர்கள் அப்படின்றவங்க இந்தியாவுக்குள்ள, இந்த வேதகால மக்கள் அப்படின்றவங்க, வேத கலாச்சாரம் வேத பண்பாட்டை பின்பற்றக்கூடியவங்க, இந்தியாவுக்கு மத்திய ஆசியாவில இருந்து வந்தவங்க அப்படின்றது நாம சொல்லுவதற்கு இதுவும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. இந்த ஜெண்ட் அவஸ்தான்ற நூலுக்கும் வேதங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. ஆக உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜெண்ட் அவஸ்தா ஜொராஸ்ட்ரியனிசம் சமயத்துடைய புனித நூல். அது ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய சமயம். ஈரான்ன்றது மத்திய ஆசியாவில் இருக்குது. அந்த நூலுக்கும் வேதங்களுக்கும், வேத இலக்கியம், அதுவும் குறிப்பா அந்த ஆரம்பகால வேத இலக்கியம் ரிக்வேதத்திற்கு இல்லையா, அந்த ரிக்வேதத்துல மொழி நடையில, மொழியில ஒற்றுமை இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா ஜெண்ட் அவஸ்தாவுக்கும் இந்த வேதத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த ஜெண்ட் அவஸ்தாவும் வேதமும் ஒரே, ரிக்வேதமும் தொடங்கும் போது தொடக்க புள்ளி ஒரே இடத்துல தான் இருந்திருக்கும். ஆக இந்த ஆரிய மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆரியர்கள் அப்படின்னா வேதகால மக்கள், இந்த வேதகால மக்கள் மத்திய ஆசியாவில இருந்தா இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான நூலாக அந்த ஜெண்ட் அவஸ்தா இருக்குது அப்படின்றது நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல நாம இந்த வேத காலத்தையும் வேத இலக்கியங்களையும் தெளிவா புரிஞ்சுப்போம். இப்போ 4, அதாவது அடிப்படை வேத இலக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதர வேத இலக்கியங்களும் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வேதகால மக்களுடைய கலாச்சார, பண்பாட்டு, சமூக வாழ்க்கையை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த வகுப்புகள்ல, வரக்கூடிய வகுப்புகள்ல நாம அதை பற்றி படிப்போம். இந்த காணொலியை தயாரிப்பதற்கு நமக்கு உதவிய நூல்கள் என்ன அப்படின்னு சொன்னா, VK அக்னிஹோத்ரி அவர்களுடைய இந்தியன் ஹிஸ்டரி மேனுவல் யுனிக் குவிண்டசன் சார்பாக பிரசுரிக்கப்பட்டது. அதே மாதிரி 11ஆம் வகுப்பு பாடநூல் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பாடநூல், இந்த 2 புத்தகங்களை வச்சுதான் நம்ம இந்த இதுவை தொகுத்திருக்கிறோம்.
இந்த காணொலியை தொகுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நூலகத்தை பயன்படுத்திக்கிங்க. இப்போ நீங்க நூலகத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, நாம வந்து நிறைய புத்தகங்கள் நம்ம நூலகத்துல இருக்குது. பழங்கால இந்தியாவை பற்றி படிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் நம்மளுடைய நூலகத்துல இருக்குது. உதாரணமா இப்போ இந்த மேனுவல் சம்பந்தமா சொல்லுகின்ற வேளையில இந்த மாதிரி மேனுவல் வந்து நிறைய தயாரிச்சிருக்கிறாங்க. வி.கே. அக்னிஹோத்ரி அவர்களுடைய மேனுவல் மட்டும் இல்ல, கிருஷ்ணா ரெட்டியுடைய மேனுவல் இருக்குது. அதே மாதிரி எல்லா பப்ளிகேஷன்ஸும் அவங்களுடைய இந்தியன் ஹிஸ்டரி மேனுவல் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த மேனுவல்கள் அத்தனையுமே நம்மளுடைய நூலகத்துல இருக்குது. இந்த மேனுவல்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்வுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கிறது தான் இந்த மேனுவலுடைய வழக்கம். இப்போ இது இல்லாம நூல்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா ஆத்தர்ஸ் உடைய நூல்களும் நம்ம இதுல இருக்குது. ஏன்ஷியன்ட் இந்தியாவை பத்தி படிக்கிறதுக்கு முக்கியமான புத்தகங்களா இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ரோமிலா தாப்பர் எழுதியிருக்கிறாங்க ஏன்ஷியன்ட் இந்தியாவை பத்தி, அந்த நூல் இருக்குது. அதே மாதிரி ஏஎல் பாஷம் அவங்களுடைய புத்தகம் இருக்குது. இது இல்லாம நிறைய எல்பி சர்மாவுடைய புக்கு, இவங்களது பிஎன் லூனியாவுடைய புக்கு, இது மாதிரி 3 ஆத்தர்ஸ் ஆர்சி மஜும்தார், கலிகின்கர் தத்தா, ஹெச்சி ராய் சௌத்ரி அவங்களுடைய புக்கு, இது மாதிரி நிறைய இங்கிலீஷ் மீடியம்ல நிறைய புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம மாணவர்களுக்கு அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து தங்களுடைய பள்ளி பருவத்தை தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தமிழ் மீடியத்துல கூட இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வட இந்திய புத்தகங்களை, ஆங்கில மொழி புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கிறாங்க, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கக்கூடிய புத்தகங்களை நம்ம நூலகத்துல நம்ம வச்சிருக்கிறோம். நீங்க எந்த புக்கு கேட்டீங்கன்னா கூட தமிழ்ல கிடைக்குது. அதாவது இந்திய வரலாறுக்கு ஒரு அற்புதமான புத்தகம் வந்து டிடி கொசாம்பியுடைய புத்தகம், அது கிடைக்குது. ஆனா அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டடி, அது வந்து புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். டிடி கொசாம்பியுடைய அந்த நூலை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா ஆர்எஸ் சர்மாவுடைய பழங்கால இந்திய வரலாறு வந்து இங்கிலீஷ் வேர்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு, தமிழ் வேர்ஷனும் நம்ம நூலகத்துல இருக்குது. அதே மாதிரி நீங்க எந்த ஆத்தர் கேட்டீங்கன்னாலும் பழங்கால இந்திய வரலாறுக்கு அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ஸும் இப்போ கிடைக்குது, அது நம்ம நூலகத்துல இருக்குது. ஸோ என்னுடைய இது என்னன்னா, வேண்டுகோள் என்னன்னா, மாணவர்கள் வந்து அதிகமா அந்த நூலகத்தை பயன்படுத்திக்கணும். போயிட்டு நிறைய இந்த மேனுவல்ஸை பார்க்கணும், இந்த புக்ஸை பார்க்கணும், அதை படிக்கணும். ஸோ இப்போ நம்ம வேத காலத்தை பற்றி படிக்கும்போது வேத காலத்தை பற்றி ஒவ்வொரு புக்கும் எடுத்து அதில் ஆத்தர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் நிறைய வருது. காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ, பிரத்யோகி தர்பன் ஒரு புக்கு. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நெட் செட் எக்ஸாம்ஸ் ஆன்சர் கீ, அந்த ஆன்சர் கீக்கான ரீசனோட அந்த புக்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்த வகுப்பில் தொடரும். அடுத்த வகுப்பில் வந்து வேத காலத்தை பற்றி, இதர வேத இலக்கியங்களும் அந்த சமூகத்தை பற்றியும் படிக்க தொடங்குவோம். நன்றி.